வணக்கம் மக்களே, நான் உங்கள் செய்தியாளன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, மகளிர் தினத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன் கொண்டாடிட்டு இருக்கோம்னு எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? சொன்ன உடனே யோசிக்காதீங்க, அதை நான் சொல்கிறேன். அமெரிக்கா நியூயார்க் சிட்டியில் நெசவு தொழில் செய்து வந்த பெண்கள் அதிக நேர வேலையும் குறைந்த ஊதியமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதனால அந்த பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கம்பெனிகளுக்கு எதிராக போராட்டத்தில் குதிச்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த போராட்டத்தில் வெற்றியும் பெற்றாங்க. இதனோட வெளிப்பாடா போராட்டத்தின் மூலமாக தான் தன்னோட உரிமைகளை பெற முடியும் என்ற சிந்தனையை உலகெங்கும் உள்ள பெண்களுக்கு உருவாக்குனாங்க. ஜெர்மனியை சேர்ந்த கிளாரா செட்கின் என்ற பெண்மணி மகளிர் தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வச்சு பல போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. இதனோட வெளிப்பாடா 1975 ஐநா சபை மார்ச் 8ஆம் தேதியை மகளிர் தினமாக கொண்டாடலான்னு அறிவிச்சது. இந்த மகளிர் தினம் கொண்டாடுவதன் முக்கிய நோக்கமே பாலின சமத்துவமே இதனோட முக்கிய நோக்கம். நன்றி சொல்றதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட ஒன்று சொல்றேன், கேளுங்க. விடியும் என்று விண்ணை நம்பும் பெண்ணே, முடியும் என்று உன்னை நம்பு.